Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இனிமே சிங்கம் சார் எனக்கு முன்னாடி பின்னாடி சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் மோட்டு பத்துல நிம்மதியா வாழ விட மாட்டேன். பிரமாதம் பாஸ், ஐடியா சூப்பரா இருக்கு. நண்பர்களே, நாம இந்த நகரத்தை சுத்தமா வச்சுக்கணும். எல்லாரும் ஒரு கை கொடுங்க. கூட்டா ஜான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது இப்ப நான் தலைவன், சமுதாய சேவகன். இந்த நகரத்தை சுத்தம் பண்ண வேண்டியது என்னோட டியூட்டி இல்லையா? இனிமே எந்த திருட்டு வேலைக்கு போக மாட்டேன். இப்ப நான் ஸ்கூல் பில்டிங்கோட திறப்பு விழாவுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் மேயர் சார் சீஃப் கெஸ்ட் வராரு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க ப்ளீஸ். தேங்க்யூ, வணக்கம். மோட்டோ, இந்த ஜானுக்கு என்ன ஆச்சு மோட்டோ? அரசியல்ல பெரிய ஆக விரும்புறான். இவெல்லாம் அரசியலுக்கு வந்தா விளங்கிரும். ஹலோ மோட்டு, ஜான் ஸ்கூல்ல எல்லா இடத்துலயும் பாம்பு வச்சிருக்கான். அதோட மேயர் சார் எல்லாரையும் அங்க வர சொல்லியிருக்கான். ஏன்னா எல்லாரையும் பாம்பு வச்சு தூக்குறதுக்காக. நீ உடனே போய் அங்க இருக்கிற எல்லா பாம்பையும் கிளியர் பண்ணு. எனக்கு முதல்லயே டவுட் இருந்துச்சுடா. நான் விட மாட்டேன் அந்த ஜானை. பத்லு, சீக்கிரமா போலாம். அந்த ஜான் ஸ்கூல்ல பாம்பு வச்சிட்டான்டா. இப்ப இந்த பாம்பு எங்க இருந்து வந்துச்சு? அட என்னன்னா அது புதுசா ஏதோ நடக்குது. இப்ப மேயர் சார் இங்க வந்து 2 வார்த்தைகள் பேசி இந்த ஸ்கூலோட ரிப்பனை கட் பண்ணி திறப்பு விழாவை ஆரம்பிச்சு வைக்குமாறு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனாகிரேஷன் இங்க நடக்காது. நிறுத்துங்க. இங்க எங்க வச்சிருக்கீங்க? மோட்டோ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாரோ எங்க இருந்து போன் பண்ணி பாம்பு இருக்குன்னு சொன்னதை நீ அப்படியே நம்பிட்டியா? உனக்கு சொந்த சிந்தனை வேணாமா? ரொம்ப கோவமா இருக்காங்க. பாம்பு போட்டு எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மோட்டு எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்? அதுவா சார், நான் உங்களை இந்த திருப்புழாவுக்கு கூப்பிட்டேன்ல, அதனால மோட்டு ரொம்ப கோபத்துல இருக்கா. அவன் என்ன சொன்னான்னா, இந்த மோட்டு தான் இந்த நகரத்திலேயே மதிப்புக்குரியவன். என்ன எதுக்கு கூப்பிடல, எனக்கு ஏன் சொல்லல, அதனால இந்த ஸ்கூலையே அழிச்சிருவேன்னு சொன்னா சார். சீக்கிரமா நீங்க தான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் சார். எப்பா, உங்க யாருக்கு ஒண்ணும் ஆகல? நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? எங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா இப்பதான் உங்களுக்கு ஒண்ணு ஆக போகுது. ஓட்டு பத்துருவா பிடிங்க. மோட்டு, ஜான் ஒரு பேங்கோட திறப்பு விழாக்கு போறோம். அங்க மேயரை வர சொல்லியிருக்கான். இது ஜானோட சதி. மேயர் பேச ஆரம்பிக்கும் போது ஜான் பின்பக்கமா போய் பேங்க கொள்ளையடிக்க போறான். இந்த ஜான் நிச்சயமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அதை தடுக்க நான் முன்னாடியே உள்ள போய் வெயிட் பண்ணி ஆகணும்டா. பத்லு, டக்குனு என் கூட முல்ஃப்ரண்ட் நகர பேங்குக்கு வாடா, சீக்கிரம். அடடா, சேஃபோட டோர் ஓபன்ல இருக்கு. அடடா, எல்லா பணமும் காணாம போயிடுச்சேடா. என்ன அலாரம் அடிக்குது? யாரோ திருட வந்திருக்கா போல இருக்கே. மோட்டோ, ஓடு. மக்கள் ஒண்ணு அடிக்க வந்துட்டு இருக்காங்க. டேய், இதுல நான் எந்த தப்பு பண்ணலையாடா. இந்த பாரு, நீ எதுவுமே செய்யலன்னு உனக்கு தெரியும். ஆனா மக்கள் முதல்ல அடிப்பாங்க, அதுக்கப்புறமா தான் கேட்பாங்க. ஓடு. அதுவும் சரிதான். இங்க பாருங்க, மோட்டு திருடன் தப்பிச்சு ஓட பாக்குறான். மோட்டு திருடிட்டு வர்றான். புடிங்க. அடே, என்ன துரத்துறீங்க? சொல்லிட்டு
துரத்துங்களேன்டா. ஓடிக்கிட்டே கேட்டா எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஓகே, நான் நின்னுட்டேன்டா. இப்ப சொல்லுங்க, எதுக்கு துரத்துறீங்க? மறுபடியும் சொல்லிட்டாருங்க. மந்திரி மட்டும் அவங்கதான் சொல்ல மாட்டாங்கல்ல, நீ எதுக்கு நின்னுகிட்டு இருக்க? பதிலு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பதிலு என்ன நடக்குது, ஏன் அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஐயப்பா. பேங்க்ல கொள்ளையடிச்சது நாம, ஆனா அதுக்கு மோட்டு அடி வாங்கிட்டு இருக்கா. நான் கொள்ளையடிச்ச பணம் எல்லாத்தையும் இங்க தான் புதைச்சு வச்சிருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. மக்கள் பூமியில விதைய விதைப்பாங்க, ஆனா நான் ஜான் த டான் கொள்ளையடிச்ச பொருட்கள் எல்லாம் விதைச்சு வச்சிருக்கேன்டா. பூமியில நான் எவ்வளவு சரக்க புதைச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? யாருக்குமே அது தெரியாது. மோட்டு அவசரப்படாத. இவனோட தில்லாலங்கடி வேலையை எல்லா மக்கள் முன்னாடியும் நாம போட்டு உடைச்சு ஆகணும். அது நம்ம கடமை. ஆனா எப்படா பதிலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறதுன்னு தெரியாதாடா? டக்கு நீயே யோசியேண்டா. ஐடியா. ஹலோ, நான் தான் மந்திரி ஜான் பேசுறேன். ஹலோ மினிஸ்டர் சார், நீங்க மினிஸ்டர் ஆனது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம நாங்க அடுத்த வாரம் பொது சேவை பண்றதுக்காக ஒரு இடம் திறக்கலான்னு இருக்கோம். அதுக்கு ஐயா தான் வந்து தலைமை தாங்கி திறந்து வைக்கணும் சாமி. இப்பதான் நீங்க மிகப்பெரிய தலைவர் ஆயிட்டீங்களே. கண்டிப்பா கண்டிப்பா நான் வருவேன், கண்டிப்பா வருவேன். தேங்க்யூ. இப்ப மோட்டு பத்துல கூட என்ன மந்திரியா ஏத்துக்கிட்டாங்கடா. ஆமா, நீங்க இங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இந்த இடத்த நம்ம சிங்கம் சார் வாங்கி இருக்காரு. இதுல அவர் விவசாயம் பண்ண போறாரு. இதுல விவசாயம் பண்ணி கிடைக்கிற காசை எல்லாம் ஏழைகளுக்கு அவர் இனாமா கொடுக்க போறாரு. எப்படி இருக்கு ஐடியா? நான் நல்லா மாட்டிக்கிட்டேனே. இந்த பூமியில தானே நான் கொள்ளையடிச்ச சரக்கெல்லாம் புதைச்சு வச்சிருக்கேன். மந்திரி அவர்களே வாங்க, உங்க கையால திறப்பு விழாவே ஆரம்பிக்கலாம். சரி சரி, இதோ ஆரம்பிச்சிடுறேன். இதோ ஓகே, முடிஞ்சது. கிளாப்ஸ் ப்ளீஸ். நோ நோ மந்திரி அவர்களே, இந்த வயல் முழுக்க நீங்க உங்க கையால ஏர் ஓட்டி காட்டணும். பாஸ் என்ன பண்றீங்க நீங்க? இந்த பூமியில தான் நம்ம கொள்ளடிச்ச சரக்கு பூரா புதைச்சி வச்சிருக்கோம். இப்போ நீங்க ஏர் ஓட்டுனீங்கன்னா எல்லாமே வெளியே வந்துரும் பாஸ். இப்ப நான் இவங்களுக்கு எப்படி மறுப்பு தெரிவிக்கிறது? என்ன மந்திரி ஐயா, ப்ளீஸுங்க, சீக்கிரமா ஏற ஓட்டுங்க. நாங்க வேலையை ஆரம்பிக்க வேண்டாமா? உங்களை மாதிரி நல்ல கையால நல்ல வேலையை ஆரம்பிச்சா இந்த இடம் பொண்ணு விளையிற பூமியா மாறிடும். சீக்கிரமா ஏற ஓட்டுங்க ஐயா, ப்ளீஸுங்க. ஓட்டுறேன். கடவுளே, எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா ப்ளீஸ். என் தங்கம் வெளியே வந்துடக்கூடாது. நான் திருட சரக்கெல்லாம் வந்துடக்கூடாது. கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்துரு. போறேன். ஒன்னும் வரல, தப்பிச்சேன். நல்ல வேலை, தப்பிச்சேன். சூப்பரு. தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. அடடே, தலைவர் உண்மையிலே தங்கத்தை விளைய வச்சிட்டாரு. என்ன தங்கமா? ஆஹா, பிரேக் எங்க போச்சு? என்னங்க எதை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த பிரக்கையான்னு பாருங்க. ஆஹா, என் தங்கம், தங்கம். பல நகைகள் வெளியே வருது. இல்ல தங்கம்லாம் ஒண்ணும் இல்ல. தூரமா போங்க. எல்லாரும் ஒழுங்கா தூரம் போயிடுங்க. பாஸ் பாஸ், டிராக்டர் வந்துகிட்டு இருக்கு, அதை நிறுத்துங்க. கடவுளே, இந்த டிராக்டர் என் வாழ்க்கையை அழிச்சிரும் போல இருக்கு. அதை எப்படியாவது நிறுத்தணும். மந்திரி அவர்கள் வாழ்க. பூமியில இருந்து தங்கமா எடுத்து வெளியில வீசுற மந்திரி அவர்கள் வாழ்க. மந்திரி ஐயா, டிராக்டர்ல பிரேக் ஃபெயில் ஆச்சு நினைக்கிறேன். அதனால அந்த டிராக்டர் நிக்காது. டிராக்டர் இங்க நிக்க மாட்டேங்குது. எனக்கு கையும் காலம் ஓட மாட்டேங்குது. மந்திரி ஜான் வாழ்க, மந்திரி ஜான் வாழ்க. நான் உயிரோட இருந்தாதானே நல்லா வாழ்றதுக்கு என்னோட உழைப்பு பூரா ஒரேடியா இப்படி வீணாயிடுச்சு. பணமழை பெய்யுது. அங்க பாருங்க, மரம் கூட தங்கமா பொழியுது. போதும் போதும், இதோட எல்லாம் நிறுத்துங்க.
இது எல்லாமே என்னோட பணம். நான் கொள்ளையடிச்சது. மோட்டு பத்துல என்ன ஏமாத்திட்டாங்க. பூமியில இருந்து தங்கம் விலையில. இது எல்லாமே என்னோட கொள்ளையடிச்ச பொருட்கள். என்ன மந்திரி ஐயா நீங்க? இதெல்லாம் எப்படி உங்களோட பணமா இருக்க முடியும்? நகை பணமும் பூமியில இருந்து வருது, மரத்துல இருந்து பொத்துன்னு விழுகுது. இங்க பாருங்க, இந்த பணத்தை நான் புர்ஃபுரி நகர் பேங்க்ல இருந்து தான் கொள்ளையடிச்சேன். இங்க பாருங்க, இதுல அந்த பேங்கோட ஸ்டாம்ப் இருக்கு. இங்க பாருங்க, இத நான் லக்கி ஜுவல்லர்ஸ்ல இருந்து கொள்ளையடிச்சேன். அவங்களோட அச்சு கூட இருக்கு. இத மேயர் சார் வீட்ல இருந்து திருடினேன். அட, இது என் மனைவியோட நெக்லஸ் ஆச்சே. இத நீதான் திருடுனியா? ஆமா ஆமா, அது என்னோட வேலை தான். இந்த கொள்ளையடிச்ச பொருட்கள் எல்லாம் என்னோடது. எனக்கு தான் உரிமை இருக்கு. உனக்கு இல்ல, எங்களுக்கு தான் இருக்கு. நீ தலைவனா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. வாங்க 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 ஜானை விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. சிங்கம் சார், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க தான் என்ன அடிக்கடி காப்பாத்துறீங்க. வேண்டாம், இது துரோகம். எங்களை விட்டுருங்க. வேண்டாம், வலிக்குது. விட்டுருங்க. ஒருத்த மாட்டா போதுமே, கும்மா குத்து குத்திடுவானுங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.